ஒரு நாள் வழக்கம் போல பூஜை செய்ய கோவிலுக்கு வந்த மகள்சாபதி கோவில் பூசாரி தலைவலியால் துடித்து கொண்டிருப்பதை கண்டார். என்ன ஆச்சு? தலைவலி மருந்து சாப்பிட்டேன், அடிக்கடி வரும் போகும் என்று கொஞ்சம் அதிகம் பொறுக்க முடியவில்லை. யாரிடம் மருந்து சாப்பிட்டீர்கள்? நம் வைத்தியர் குல்கர்ணியிடம்தான். கொஞ்சமும் குணமாகவில்லையா? இல்லை, மாறாக வலி அதிகமாகி கொண்டுத்தான் இருக்கிறது. அப்படியானால் வைத்தியரை மாற்றுங்கள். வேறு யார் இங்கு இருக்கிறார்கள்? சற்று யோசனை செய்த மகள்சாபதி, பூசாரி, இப்படி செய்யுங்களேன், சாயையிடம் காண்பியுங்களேன் என்றார். யாரிடம்? சாயையிடம். நீ யாரை கோவிலிலிருந்து விரட்டினாயோ அந்த சாயையிடம். அவர் மருந்து கொடுப்பாரா? நிச்சயமாக. அவர் யாரையும் கெட்டவராக நினைப்பதில்லை. உன்னுடைய தீராத தலைவலியை போக்கிவிடுவார். இதெல்லாம் அவருக்கு ஒரு குழந்தை விளையாட்டு. உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம். அவருடைய மகத்துவத்தை நீ இன்னும் உணரவில்லை. நீ அவரை கேலி செய்தாய். அதனுடைய பலனாக கூட இந்த தலைவலி வந்திருக்கலாம். சாயிக்கு நான் பெரும் அவமானம் செய்துவிட்டேன். நான் அவரிடம் சென்றால் மசூதியில் உள்ளே வர விடுவாரா? சாயி என்றால் கடவுள். உண்மையில் அவர் ஒரு மகான். அவரை சரியாக புரிந்து கொள்ளாத உன்னை போன்ற அறிவிலிகள் நிறைய பேர், துன்பத்தை அனுபவிப்பவர்கள், ஒவ்வொரு நாளும் அவரை காண வருகிறார்கள். சாயி உன்னை, என்னை போன்றவர்கள் மீது ஏன் கோபம் கொள்ளப் போகிறார்? நான் தப்பு செய்தது இப்பொழுதுதான் தெரிகிறது. நான் அதை உணர்ந்து கொண்டேன். அவரை காண நானும் உங்களுடன் வருகிறேன். இருவரும் சாயியை காண கிளம்பி வந்தபோது எதிரே குல்கர்ணி வைத்தியர் வந்தார். என்ன மகள்சாபதி, இருவரும் எங்கே கிளம்பி விட்டீர்கள்? அந்த பக்கீரை காணவா? நீங்கள் 2 பேரும் அவருக்கு அடிமையாகிவிட்டீர்களா? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். நாம் எல்லோரும் உயர்ந்த பிராமணர்கள். நீ அந்த பக்கீருடன் ஏன் சேருகிறாய்? இப்படி செய்வது வெக்கங்கட்ட விஷயமாகவும் தர்ம சாஸ்திரத்துக்கு எதிரானதாகவும் உனக்கு தெரியவில்லையா என்றார் குல்கர்ணி வைத்தியர். கொஞ்சம் கூட தெரியவில்லை. இந்த சாயி இந்தும் அல்ல, முஸ்லீம் அல்ல, பின் யார்? கிறிஸ்தவரா, பார்சியா? எல்லா மதத்தையும் ஜாதியையும் தாண்டியவர் அவர். மனித இனத்தை வாழ்விக்க வந்தவர். அவர் உன்னுடைய புத்தியை மழுங்க வைத்து விட்டார். பகவானே, இந்த ஷீரடியையும் ஒன்றும் தெரியாத இந்த பாமர மக்களையும் காப்பாற்றப்பா என்று கையை கூப்பியவர், நீங்கள் பைத்தியமாகிவிட்டீர்கள். அதனால் எல்லோரையும் அப்படி ஆக்கிவிடாதீர்கள். இவனை அந்த பக்கீரிடம் அழைத்துச் சென்று என்ன பிரயோஜனம்? அந்த பக்கீர் வைத்தியனா? அவர் எல்லாம் அறிந்த ஞானி. இருக்கட்டுமே. இதோ பாரப்பா, தலைமுறை தலைமுறையாக நம் முன்னோர்கள் கற்று அறிந்த வேதம், புராணம், ஆயுர்வேத சாஸ்திரம் அனைத்தையும் கற்று அவர்கள் கல்வியில் நம்பிக்கை வைத்து எனக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து அவர்களை மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன். நான் கொடுக்கும் மருந்தினால் நோயாளியை அண்ட அந்த யமன் கூட பயப்படுவான் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஆணவத்துடன் பேசினான் குல்கர்ணி. சரி, இவ்வளவு பேசுகின்றீர்களே, நீங்கள் ஏன் நம் கோவில் பூசாரியின் தலைவலியை குணப்படுத்தவில்லை என்று மகள்சாபதி கேட்டார். என்னை கேலி செய்கிறாயா? என் அறிவை பரிசோதிக்கின்றாயா? சரி விடு, அந்த சாயியிடம்தானே போகிறீர்கள், நானும் வருகிறேன். அந்த பாலயோகி தலைவலிக்கு என்ன மருந்து கொடுக்கிறான் என்று நானும் பார்க்கிறேன், வாருங்கள். எல்லோரும் கிளம்பி மசூதியை அடைந்தார்கள். மசூதியில், எஜமான், என் தலைவலியை போக்க ஏதாவது மருந்து கொடுங்கள், வலியால் தலையை வெடித்துவிடும் போலிருக்கிறது என்றார் பூசாரி கண்ணீருடன். சாயி அவன் பக்கம் திரும்பாமல் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். சாயி, என்னை பாருங்களேன், தலைவலி உயிர் போகிறது. அது போனால் என்ன? என்னிடம் ஏன் சொல்கிறாய்? நீதானே கோவிலிலிருந்து என்னை விரட்டினவன். நான் சிறு பிள்ளையாக தெரிந்தேனோ? கண்டோரையா, எனக்கும் கடவுள் இல்லையா? 24 மணி நேரமும் கோவிலில் சுவாமி அருகில் இருந்து பூஜை செய்யும் நீ மனிதர்களிடையே பிரிவினைவாதம் செய்கிறாயா? கிட்டே வராதே, தூரப்போ என்று சாயி பெரிதாக கத்தினார். அவர் கோபத்தைக் கண்டு அருகில் இருந்த குழந்தைகள் பயந்து ஓடிவிட்டன. மகள்சாபதிக்கு புரிந்துவிட்டது. அப்படியானால் சாயி பழைய சம்பவத்தை மறக்கவில்லை என்று. சாயின் முன்பு வந்து கைகூப்பி, சாயி, அவன் தன் தவற்றை உணர்ந்து விட்டான், அவன் மேல் இரக்கம் காட்டுங்கள். பூசாரி முன்னே வாயா, சாயின் காலில் விழு என்றார் மகள்சாபதி. ஒன்றும் வேண்டாம். இருந்தாலும் கிட்டே வரும்படி பூசாரிக்கு சைகை செய்தார் மகள்சாபதி. பூசாரி சாயின் அருகில் நெருங்கியதும் சடார் என்று எழுந்தார் சாயி. கண்ணிமைக்கும் நேரத்தில் பட்டென்று பூசாரியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். ஐயோ என்று அலறியவாறே பூசாரி தரையில் போய் விழுந்தான். மகள்சாபதி திடுக்கிட்டார். காளை மாட்டின் பலம் இருக்கிறது இந்த பைத்தியக்கார பக்கீருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டான் குல்கர்ணி. பார்த்தாயா, நான் தான் சொன்னேனே இந்த மகள்சாபதி சொல்வதை கேட்காதே என்று என்ற குல்கர்ணி பொய்யான இரக்க முகத்துடன் மருந்திற்கு பதிலாக அறை, தலைவலி நிற்பதற்கு பதிலாக தலையை வெட்டி எடுக்கும்படி ஆகிவிட்டது. கிளம்பு என்னுடன், நான் கொடுக்கிறேன் தலைவலி தைலம் என்றான்.
நில்லுங்கள் வைத்தியரே. எழுந்து கொண்டே பூசாரி பேசினான். சாயி, உங்களுக்கு நன்றி. என்ன? குல்கர்னி திடுக்கிட்டு கேட்டான். மகள்சாபதி குழம்பினார். எஜமானரே, சாயி எனக்கு அருள்பாலித்தார். அவர் என்னை அறைந்ததில் தலைவலி நின்றது, வேதனை அகன்றது, தலையில் இருந்த சூடு தணிந்தது. இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறது. சாயி, என்னை மன்னியுங்கள். நீங்கள் அடித்த அடியே எனக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ரொம்ப நன்றி என்றான் பூசாரி. புயலடித்து ஓய்ந்தது போல் இருந்தது அந்த இடம். அமைதியாக உட்கார்ந்திருந்தார் சாயி. அவருடைய முகம் களை கட்டியது. பூசாரி ஓடி வந்து சாயின் பாதங்களில் தலை வைத்து வணங்கினான். அவரது காலில் ஒட்டியிருந்த மண்ணை தொட்டு நெற்றியிலிட்டு வாயிலும் போட்டுக்கொண்டான். குல்கர்னிக்கு இதை பார்க்க எரிச்சலாக இருந்தது. அவன் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. எல்லாம் கேவலமான செயல்களாக இருக்கிறது. இங்கிருப்பதை விட நகர்வதே மேல் என அங்கிருந்து வேகமாக சென்றான் அவன். சாயி அவனுடைய முதுகை பார்த்து, மகள்சாபதி, அகங்காரத்தின் மொத்த உருவம் போகிறது பார். மனித தன்மையை அடகு வைத்தது போல் போகிறார் பார் என்றார். அகங்காரத்தின் ஆணி வேரை அழித்த சாயின் கருணையை என்ன என்று கூறுவது? ஓம் சாய்ராம்.